அநேகமாக இது வந்து ஒரு சரியான நகர்வுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் கூட நினச்சேன் மீடியாவை சந்தித்து அவர் பேசினா சரியாக இருக்கும் இந்த நேரத்தில். ஏன்னா அவரை பற்றிய அவதூறுகள் அப்படியே புற்றீசல் போல் யார் யாரோ பேசுகிறாங்க, சம்மந்தம் இல்லாத ஆள்லாம் பேசுகிறாங்க. அவர் தான் இந்த கொலையே திட்டமிட்டு நடத்தினா மாதிரி பேசுகிறாங்க. கொலையாளின்னு சொல்லி ஓடிவிட்டார், கைது செய்யின்னு போஸ்டர் ஓட்டுறாங்க. அப்படி இருக்கும் சூழலில் அவர் வந்து கண்டிப்பாக விளக்கணும் விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்த்தேன். அவர் மீடியா சந்திப்பு இல்லாமல் இது ஒரு காணொலியாகவே போட்டிருக்காரு. இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். அந்த இடம் குறிச்சுமே பேசியிருக்காரே சார். அந்த இடம் வந்து அவங்க தான் எங்களுக்கு கொடுத்தாங்க, அதை கொடுத்த மிச்சம். ஆமாம், அதாவது காவல்துறை எங்களுக்கு அலாட் பண்ண இடத்துல தான் நாங்கள் போய் மக்களை சந்தித்தோம், வேறு எந்த தவறும் நாங்கள் செய்யலை அப்படின்னு தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன். ஆக்சுவலாக அதுதான் பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருந்துச்சு. இல்லை, அதாவதுங்க என்னை பொறுத்தவரையில் கூட விஜய் வந்து பெரிய எதுவும் தவறு இழைத்ததாக நான் ஆரம்பத்திலேருந்தே கருதலை. மக்கள் இவ்வளோ பேர் வருவாங்க, இவ்வளோ பேர் திரள்வாங்க அப்படின்றத வந்து இன்டெலிஜென்ஸ் கணிச்சிருக்கணும். இப்போ இன்றைக்கி கோர்ட்டில் கரூரில் கூட இந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் அவங்களெல்லாம் கைது பண்ணதுக்கப்புறம் நடக்கிற விசாரணையில் கூட 10,000 பேர் தான் வருவீங்கன்னு சொன்னீங்க, ஏன் அதிகமாக வருவாங்க, ஹாலிடேலாம் இருக்குது, நீதிபதி கேட்குறாரு தாவேக்காவை. பட் அதே கேள்வி அவர் வந்து இன்டெலிஜென்ஸை கேட்கணும், போலீஸை. கட்சி தொண்டர்கள் கட்சி தோழர்களுக்கு அவ்வளோ நிபுணத்துவம் அவ்வளோ அனுபவம் இல்லை, அது இல்லாத அது ஒரு புதிய கட்சி. ஜட்ஜி வந்து இதை வந்து காவல்துறைக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது. 4-5 ஊருக்கு அவர் போயிட்டார் ஏற்கனவே. அப்போ எப்படி அவருக்கு மக்கள் அவரை ரிசீவ் பண்ணுறாங்க, எவ்வளோ கூட்டம் கூடுது, எத்தனை மணி நேரம் ஆகுது. இப்போ திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு ஃபஸ்ட்டு டே போகிறதுக்கு அவருக்கு 5 மணி நேரம் ஆச்சு.